வணக்கம். என்னுடைய பேர் விழியன். வேலூரில் வளர்ந்து சென்னையில் தற்சமயம் ஐடி துறையில் பணிக்கு வந்துட்டுருக்கேன். இதுவரை இன்றைய தேதி வரை 57 புத்தகங்கள் வெளியாகிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு 3 புத்தகங்கள் வெளியாகுது. சென்னை புத்தக கண்காட்சி ஒட்டி வெளியாகுது. 57ல் ஒரு 55 புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள். குழந்தைகளுக்கானதுன்னா ஒன்று நேரடியாக குழந்தைகள் வாசிப்பது, அல்லது பெற்றோர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு இதுதான் எழுதிட்டுருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்லாம் மலைப்பூ அப்படின்ற ஒரு புத்தகம். அது சிறார் நாவல். அதன் பிறகு நிறைய பேசப்பட்ட நாவல்கள்லாம் சொல்லுவோம். நான் எழுதுனதுலேயே ரொம்ப எனக்கு நெருக்கமானது அப்படின்னா 1615 அப்படின்னு ஒரு புக்கு, ஒரு வரலாற்று நாவல். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை குழந்தைகளுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதை ஒரு வரலாற்று புதினமாக, ஒரு புனைவு புதினமாக மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் உண்மையான தரவுகளை தேடி அதிலிருந்து புனையப்பட்ட ஒரு நாவல் 1650. அந்த 1650ன்றது வருடம் அல்ல, அத்தனை புல்லட்டுகளை அன்றைக்கி சுட்டிருக்காங்க. ஆனால் இறந்தது இதற்கு மேலே நபர்கள். அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, உண்மையாலே விடுதலை அடக்கணுன்றது மட்டும் இல்லை, என்ன நடந்தது அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பாக நான் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்தே நிறைய புத்தகங்கள் வீடு முழுக்க இருந்தது. சின்ன வயசில் பட்டாசு வேணுமா புத்தகம் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தப்போ புத்தகம் போதும் அப்படின்னு சொன்ன ஒரு பையன். எங்கள் வீட்டில் அப்பா ஒரு நல்ல தீவிர வாசகர்ன்றதுனால நிறைய புத்தகங்கள் எப்போதும் இருந்தது. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படின்றது இன்னும் என்னை மேலும் கவர்ந்தது. நான் எழுத ஆரம்பித்தது முதல் புத்தகம் தோழியை உன்னை தேடுகிறேன். ஆனால் அது அந்த புத்தகம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு அல்லாத ஒரு புத்தகமாக இருந்தது. மற்றபடி எல்லா புத்தகங்களுமே குழந்தைகளுக்கான புத்தகமாக இருக்குது. நிறைய குழந்தைகளுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரணும். அந்த சிறார் இலக்கியத்தில் இறங்கிட்ட அப்புறம் தான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு. வாசிப்புத்தன்மை ஒரு 90களில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 2000களில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அரசியல் தன்மையாக பார்க்கும்போது 1980களில் தனியார் பள்ளிகள் தமிழகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க வர ஆரம்பிக்குது. தனியார் பள்ளிகள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு பள்ளி இருந்தது, நூலகங்கள் இருந்தது. ஒரு போட்டி நிறைய இல்லாமல் இருந்தது. கல்வியோட பார்வை மாறுது. கல்விக் கொள்கை வந்ததும் அதனுடைய தன்மை மாறும்போது நிறைய குழந்தை ஸ்கூலில் படித்தா போதுன்ற ஒரு டெண்டன்சி கொண்டு வராங்க. இந்த எழுத்துத்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரை இன்னும் கூட ப்ரொஃபஸர்ஸுக்கெலாம் போய் கேட்கும்போது, தமிழ் ப்ரொஃபஸர்கிட்டே கேட்கும்போது, சமகாலத்தில் சிறார் இலக்கிய ஆளுமைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழவல்லிய பாவோடு நிறுத்திடுவாங்க. ஒரு பெரிய நீண்ட ஒரு இடைவெளி அழவல்லியப்பாக்கு அப்புறம் நிறைய ஆளுமைகள் வந்தாலும் இந்த வாசிப்புத்தன்மை குறைந்ததால் அவர்களை ஒரு பாப்புலரைஸ் ஆகலை அல்லது கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க முடியல. பாண்டு மாமா, அப்புறம் ஈரா நடராசன் போன்ற ஆட்கள்லாம் இருந்தாலுமே வாசிப்பு அதே டைம் மீடியாவும் நிறைய வருது. 90களோட ஆரம்பத்தில் டிவி வர ஆரம்பிக்குது. அப்புறம் 2000களோட எண்டில் இன்டர்நெட் வருது. அப்போ குழந்தைகளுடைய நேரம் பறிக்கப்படுது, விளையாட்டுலேருந்து பறிக்கப்படுது. எனக்கு விளையாட்டாக படிப்பானா முதல்ல விளையாட்டு தான் நான் வைப்பேன். அந்த படிப்பு பறிப்போய், விளையாட்டு பறிப்போய் அந்த இடத்துக்கு நோக்கி போகும்போது குழந்தைகளோட கைகளில் நேரமே இல்லாமல் போயிடுது. இதை வர்க்கம் சார்ந்து பார்க்கணுமானா எல்லா வர்க்கத்துலேயும் இப்போ மொபைல் இருக்குது, இன்டர்நெட் ரொம்ப இலகுவாக கிடைக்குது. அப்படின்றப்போ அவர்களுடைய நேரம் ஒரு 1வது படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு வயசு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போதே யூடியூபோ அல்லது ஏதோ ஒரு
காணொளி காட்டி அங்கேருந்து தான் அங்கேயே வந்து நம்ம அவங்க பழக்கப்படுத்திடுறோம். அப்போது வந்து வாசிப்புக்குள்ளே வர முடியாத ஒரு பெரிய சிக்கலில் இருக்காங்க. இந்த பக்கம் கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய சிறார்களுக்கான புத்தகங்கள் வந்துட்டு